ஹாய், வெல்கம் டு சோல்ஃபுல் லிவிங் நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக்கோடைய ஷார்ட் சம்மரி. அந்த புத்தகத்தினோட நேம் வந்து இக்கிகை, இந்த ஜாப்பனீஸ் சீக்ரெட் டு லாங் அண்ட் ஹாப்பி லைஃப். அதாவது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒக்கினாவோ அப்படின்ற பிளேஸில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப அதிக காலம் நல்ல மகிழ்ச்சியோட நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கான ரீசன் என்ன, சீக்ரெட் என்ன அப்படின்றத அவங்கக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க. இக்கிகை அப்படின்ற இந்த புத்தகத்தை எழுதியவங்க வந்து ஹெக்டர் கார்சியா அண்ட் ஃப்ரான்சிஸ் மிராலஸ். இது ஒரு பெஸ்ட் செல்லிங் புக். அண்ட் இந்த புக்கில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். பட் இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமா, இதை எப்படி நம்ம வந்து பர்சீவ் பண்ணுறோம் அப்படின்றதா இருக்குது. ஸோ இக்கிகை அப்படின்றது வந்து ஒரு ஜப்பானிய வார்த்தை. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அண்ட் எவ்ரிடே நம்ம வேக்கப் ஆகிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து இக்கிகை இன் ஜாப்பனீஸ் வேர்டில் சொல்லணும் அப்படின்னு. இந்த இக்கிகை அப்படின்ற புத்தகத்தில் சொல்லக்கூடிய 10 கோல்டன் பவர்ஃபுல் ரூல்ஸ் வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ரூல் இஸ் ஸ்டே ஆக்டிவ் அண்ட் டோன்ட் ரிட்டையர். அதாவது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ணுறதை ஸ்டாப் பண்ணும்போதே நம்மளோட லைஃபுடைய பர்பஸ், ஹாப்பினஸை வந்து நம்ம லூஸ் பண்ணுறதா அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஒர்க் ஒரு ஹெக்டிக்கான ஒரு ஸ்கெடியூல் அப்படின்னு நம்ம பண்ணாலுமே நம்மளோட டேயில் வந்து நமக்கு பிடிச்ச விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணணும். ஸோ அது நம்மளோட மைண்ட் அண்ட் பாடியை ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ரூல் இஸ் டேக் இட் ஸ்லோ. அதாவது லைஃபுடைய உண்மையான எசன்ஸ் அப்படின்றதே நம்ம ஸ்லோ டவுன் பண்ணும்போது தான் நமக்கு புரியும். ஏன்னா நம்ம எப்போயுமே ஒரு அவசரமான ஒரு சுச்சுவேஷன், ஒரு டேவை வந்து ஸ்கெடியூல் பண்ணி அதை நோக்கி நம்ம போகும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல ஒரு செரிஸ்ஃபுல் மூமெண்ட்ஸ், ஒரு ஹாப்பினஸ், ஒரு கிரேட்ஃபுல்லான திங்ஸை கூட நம்ம வந்து பார்க்க மறந்துடுவோம். ஸோ அவங்க சொல்கிற ஒன் ஆஃப் த திங் இஸ் நீங்கள் வந்து ஸ்லோ டவுன் பண்ணுங்கள். அப்போ உங்களோட லைஃப்பில் உங்களோட டைமிங் எல்லாமே உங்களுக்கு நியூ மீனிங்ஃபுல் வேல வந்து மாறும். தேர்ட் ரூல் இஸ் டோன்ட் ஃபில் யுவர் ஸ்டொமக். இதை சொல்லும்போது சாப்பிடவே கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப், சீக்ரெட் ஆஃப் ஹெல்தி லாங் லைஃபோ வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான். ஸோ அவங்க சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த திங் இஸ் அக்கார்டிங் டு த 80% ரூல். அதாவது 80% நமக்கு சாப்பிட்டோம் அப்படின்ற அந்த ஃபீல் வரும்போதே நம்ம வந்து சாப்பிட்றத வந்து நிறுத்திடணும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய குவாலிட்டி அண்டு லாங் லிவிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் இஸ் சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சொல்லும் போது உங்களுக்கே அது ஃபீல் குட்டாக இருக்கும். பிகாஸ் நமக்கு நல்ல நண்பர்கள் இருக்கும்போது நம்ம அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் சப்போர்ட்டிவாக ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த புத்தகத்தில் சொன்னாத இந்த விஷயமும் அப்படி தான். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு ஒரு பெஸ்ட் மெடிசன் மாதிரி. ஸோ நம்ம எப்போ டவுனாக இருந்தாலும் சரி, நம்ம பண்ணுற விஷயங்களுக்கு சப்போர்ட்டிவாக என்கரேஜ் பண்ணி நம்ம லைஃப்பை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகிறதே வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல நபர்களால் மட்டும். இந்த புத்தகத்துலேயும் அதை சொல்கிறாங்க. ஸோ உங்களை சுற்றி எப்போயுமே உங்களை இன்ஸ்பயர் பண்ணுற, உங்களை சப்போர்ட் பண்ணுற ஒரு நல்ல நட்பு வட்டங்களை வந்து நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு. ஃபிஃப்த்து ரூல் இஸ் ஃபிசிக்கல் மூமெண்ட். ஸோ இங்கே ஃபிசிக்கல் மூமெண்ட் சொல்கிறது வந்து எவ்ரிடே ஒரு ஸ்மால் ஹேபிட் ஆஃப் ஆக்டிவிட்டி, ஒரு வாக்கிங், ஸ்ட்ரெச்சிங், சைக்கிளிங், அது ரொம்ப சின்ன ஒரு வேலையாக கூட இருக்கலாம். பட் நம்மளோட பாடியை மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில் வந்து நம்ம இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நம்மளுடைய பாடி ஹெல்த் அப்படின்றது வந்து ஒரு விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ், நல்லா சாப்பிட்டா மட்டுமே நம்மளோட பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். நம்ம நல்லா சாப்பிடணும், அட் தி சேம் டைம் நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருக்கும். தி ரூல் இஸ் ஸ்மைல். நமக்கு நார்மலாகவே ஸ்மைல் பண்ணும்போது வி ஃபீல் வெரி குட். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்மைல் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த நர்வ்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரிலாக்ஸ் மூட்க்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனாலேயே நம்ம ரொம்ப ஃபீல் குட்டாக ஃபீல் பண்ணுவோம். அண்ட் ஸ்மைலிங் இட்ஸ் வெரி குட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நமக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வாட்டெவர் ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணும்போது நம்மளோட ஸ்மைலிங் ஃபேஸோடு தான் எல்லாத்துக்குமே வெல்கம் பண்ணும். ஸோ ஸ்மைல் மோர், கீப் ஆன் ஸ்மைலிங் எவ்ரிடே அப்படின்னு சொல்கிறாங்க. செவன்த் வந்து ரீகனெக்ட் வித் நேச்சர். ஸோ நார்மலாக நம்ம சிட்டிஸில் தான் நம்மளோட லைஃபே இருக்கும். நம்ம போகிறது வர்றது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறது. பட் இந்த ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜ் போகும்போது வி ஃபீல் வெரி குட். ஸோ அது மாதிரி எனர்ஜெட்டிக்காக ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் நேச்சர். இந்த மாதிரி நம்ம நேச்சரோட ஒரு கனெக்டிவிட்டியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நேச்சர் இஸ் அவர் ஹோம். 8th ரூல் இஸ் கிவ் தேங்க்ஸ். ஸோ என்னுடைய முதல் வீடியோவை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். கிராட்டிடியூட் ஹவ் பவர்ஃபுல் அண்ட் அது என்னோடய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ உண்மையாகவே கிராட்டிடியூட் இஸ் ஸோ பவர்ஃபுல். அதை பற்றின விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் கிராட்டிடியூட்னால எவ்வளோ பெனிஃபிட்ஸும் இருக்குது. இப்போ உங்களோட லைஃப்பில் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தாலும் கூட ஒரு 20 days ஒரு 30 days
ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கிராட்டிடியூட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது யூ ஃபீல் பெட்டர் அண்ட் யூ ஃபீல் லைக் நம்மளை சுற்றி எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் நமக்கு ப்ளஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் லைஃப்பை ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்பீங்க. ஸோ கிராட்டிடியூட் அப்படின்றது இஸ் நாட் லைக் ஒரு சின்ன விஷயம் அப்படின்றது இல்லை, உங்கள் லைஃப்பை ரொம்பவே சேஞ்ச் பண்ணக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அண்ட் 9th ஒன் இஸ் லிவ் இன் த மூமெண்ட். நம்ம பாஸ்டில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக ரிக்ரெஷனோ அல்லது ஃப்யூச்சரில் நினச்சி ரொம்ப ஒரே டென்ஷன்ஸ் இல்லாமல் தட் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக நம்ம கிரேட்ஃபுல்லாக ஹாப்பியாக நம்ம வந்து அதை செரிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த திங் இந்த புக்கில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபாலோ அண்ட் இம்ப்ளிமெண்ட் இன் அவர் லைஃப். 10th ஒன் இட்ஸ் ஃபாலோ யுவர் இக்கிகை. இந்த புத்தகத்தில் வந்து நம்ம எப்படி நம்மளோட இக்கிகை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ 4 ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி நம்மளோட இக்கிகையை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் வாட் யூ லவ். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும் அண்ட் ட்ரூலி என்ஜாய் த திங்ஸ். நமக்கு சில ஒர்க் பண்ணும்போது டைம் போகிறது கூட தெரியாது, அந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்மளோட ட்ரூவஸ்ட் பேஷன். செகண்ட் ஒன் இஸ் வாட் யூ ஆர் குட் அட். ஸோ நமக்கு ஆல்ரெடி டேலண்ட் ஸ்கில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்குமே. அந்த ஸ்கில் அண்ட் டேலண்ட் எந்த ஒரு விஷயத்தில் நம்மக்கிட்ட இருக்குன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் தேர்ட் திங் இஸ் வாட் த வேர்ல்ட் நீட்ஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, என்ஜாய் பண்ணுறீங்க, டேலண்ட் இருக்குது, பட் த சேம் டைம் த வேர்ல்ட் நீட்ஸ் அது எந்த அளவுக்கு மீனிங்ஃபுல்லாக நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இந்த 4th ஒன் இஸ் அது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். வாட் யூ கேன் பி பெய்ட் ஃபார். அதில் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியுமா, அதில் நீங்கள் வந்து க்ரோத் ஆக முடியுமா அப்படின்றது. இந்த 4 திங்ஸுமே கனெக்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த திங் இஸ் யுவர் பேஷன், யுவர் இக்கிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்ம ஈஸியாக நம்ம எவ்ரிடே நம்மளோட லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்ட் இதை வந்து அவங்களோட வே ஆஃப் லிவிங்கில் எவ்ரிடே வந்து அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய லைஃப் லாங் அண்ட் ஹெல்த்தி ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தாண்டி அவங்க ஒரு பர்பஸ்ஃபுல் மீனிங்ஃபுல்லான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களோட எக்கிகை அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. நீங்களும் இந்த வீடியோவோட எண்ட் வரைக்கும் பார்த்து உங்களோட எக்கிகை ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுடைய லைஃப்பை ரொம்ப மீனிங்ஃபுல்லாக ஹாப்பியாக லீட் பண்ணுங்கள். Thank you for choosing to watch Soulful Living Notes.